என்னோட பொண்ணுக்கு 9 இயர்ஸ் தாங்க சார் ஆகுது. காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் முன்னாடி இப்படி இழுத்து விட்டுட்டே இருப்பா. சப்போஸ் அந்த ஹேர் முன்னாடி வரலைங்கனாங்க சார், அவளே போய் ஷேவ் பண்ணிக்கிறது அத. கட் பண்ணிக்கிறது. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அட சார் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டபுள் டிக் வரலன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டபுள் டிக் வந்து க்ரீன் ஆயிடுச்சு ரிப்ளை வரலன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஃப்ரெண்டுக்கா கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? இல்லை ஃப்ரெண்டுக்கே வச்சுக்கலாம் சார், தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அது ரிப்ளை அனுப்புறதுக்கு அவருக்கு வேற ஏதாவது வேற என்ன ரொம்ப அவசரமா போணும் சார். நானே ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன், டென்ஷன் பண்ணாத. எனக்கு அதோட டென்ஷன் சார், ப்ளீஸ் சார். ஐயோ பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. நம்ம சும்மா தான் சார் இப்போ ஃபோனை பார்த்துட்டு ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம இருப்போம். அவங்க வந்து ஏதோ ஒன்று அனுப்பிட்டு டக்குன்னு டெலீட் பண்ணிடுவாங்க சார். ஓ அது என்ன அனுப்பியிருப்பான்? என்னடா நம்ம பாட்டுக்கு 7 தானடா ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டு இருந்தோம், என்னடா போட்டா இதுக்குடா இப்போ டெலீட் பண்ணானா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் சார். சில பேர் இருக்குது மேம், சரியா பாருங்க. இல்ல மேடம், பெண்களோட மனசு தூய்மையான வெள்ளை பேப்பர் மாதிரிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கு. லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை. கரெக்ட்டான லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆமா. மனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு ரஷ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவன் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருக்கானா ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா, பார்த்துட்டானா பார்க்கலையா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல? ஆமா சார். சரி இந்த டைப் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சம்மி நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ட ஃபோட்டோ தான் நான் பார்த்து என்னடா பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கூட பண்ணல, நான் எப்படா நீ பார்த்துட்டேன்னு தெரிஞ்சு வெய்மா நான் அப்புறமா பேசுகிறேன். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் இருக்கா நம்பவே முடியலங்க. இல்லை 16 வயசு பருவம் நினைப்பா. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? டெய்லியுமே ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் போகும்போது எல்லாம் நீட்டா பெர்ஃபெக்ட்டா போட்டிருப்பாங்க, தலை மட்டும் சீவ மாட்டாங்க. என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே, எண்ணெய் வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். நான் ரொம்ப பங்க்சுவலா போகணும், ஒரு ஆஃபீஸ் போகும்போது இப்படிலாம் இருக்கணும் கிளம்பிடுவாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். சின்னதுதான் பட் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். நாட்டுல மழை இல்ல, அவன் விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். சார் உண்மையாவே நிறைய கேர்ள்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு சார், நீங்க வேணா கேட்டு பாருங்க. பலவித காரணத்தினால முடி கொட்டுதேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்காக ஏதாவது நல்லதா சாப்பிடுங்க நாங்க சொல்றாக்கா அதுவும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. முருங்கை 3-5 ஷேடு மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஷேடு கொண்டு வந்திருக்கு. இப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. திரும்ப நாங்கெல்லாம் பிரச்சனைனா சைக்காலஜிஸ்ட் வருவோம். அந்த சைக்காலஜிஸ்டுக்கே பிரச்சனைனா யார்கிட்ட போறது? சைக்காலஜிஸ்டோ ஹியூமன்ஸ் தான் சார், அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் உடனே என்னங்கறா ஷார்ட்டா எங்க ட்ரெஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ல பார்த்து சேர்த்து விடுமா. ஏன்? அவளுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும், ஃபேஷனா இருக்கணும். அந்த அந்த ஏரியால எல்லா குழந்தைங்கள்ட்டையும் விசாரிச்சிட்டாங்க சார், எந்த ஸ்கூல்ல ரொம்ப ஷார்ட்டா ட்ரெஸ் இருக்கும், எங்க எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு சுடிதார் இருக்க ஸ்கூல்ல பார்த்து சேர்த்துட்டாங்க சார். அதனால எனக்கு மன உளைச்சியா இருக்கு, நீ எங்கேயாவது என்னை தத்து கொடுத்துருமா அப்படிங்கிறா. என்ன தயவு செஞ்சு அக்கா தத்து கொடுத்துருங்க, இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா போனா அதுக்கு பேர் முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா போனை பாக்குறதே கிடையாது, போனு சோஷியல் மீடியா எதுவுமே தெரியாது. ஸ்கூல் விட்டு ஆசிரமத்துக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் போறாங்க, அதுக்காக ட்ரெஸ் பண்ணாமலாம் போல. இந்த குழந்தைங்க சரியில்லை அண்ட் எனக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல, காலையில பொங்கல் அம்மா வடை பண்ணிருப்பா, எனக்கு இட்லி ஏன் பண்ணலன்னு கேட்கும். அதாவது ஸ்ட்ரெஸ். 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்கார்ந்து கட்டு டைம்க்கு ஃபுட் இல்லனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சார். கரெக்ட் டைத்துக்கு சாப்பாடு கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சார். ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடனாதா. சார் அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம எண்ணெயில போட்டு பண்ணி சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு ரிஸ்க் இருக்குங்க சார். பண்ணி கூட வீட்லயே ரைஸ் இருக்குங்க சார், அதுக்கே கடையில போய் 100 ரூபாய் வேஸ்ட் பண்றது. வீட்ல சாப்பாடு இருக்கும்போது எதுக்கு யார் தெரியுமா? குரங்கு குதறி இப்படி குதறி குரங்குதான் பேசாதே இல்ல.
நான் பேசுற குரங்கு. என்னால் இன்ஸ்டியூட்டில் காசு கட்டி என்னால் படிக்க முடியாது சார். எவ்வளவு கேக்குறாங்க இன்ஸ்டியூட்ல? இன்ஸ்டியூட்டில் ஒரு 80,000 கேட்குறாங்க சார். ஏன்னா சிம்பிள் 80,000. எஸ் சார். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு இப்போ ரீசெண்டாக உடம்புலாம் முடியல, கிட்னி ஸ்டோன் அண்டு நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ சுடிதார் போட்டனால ரெட்டை சடை பின்னி மடிச்சு போடணும் நான் ஆனால் இந்த உயர முடி வச்சுட்டு எப்படி போடுறது? என்னங்கம்மா வயசாகுது உங்களுக்கு? சார் இப்போ நான் 9 வயசு. சார் நீங்கள் இருக்கும் போது அது அந்த காலம், இது இந்த காலம் எப்ப நான் இருக்க மாறி. காலம் நான் சிவாஜி காலமா? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அண்ணே இப்பவே பி ஃபார் பால், சி ஃபார் கேட்சிங்கிறான். இப்படியே விட்டாக்க எல் ஃபார் லவ், எஸ் ஃபார் செக்ஸ் வரைக்கும் போயிரும். பாஸ். ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா ஹா ஹா. எல்லாம் ஓட்டி போடுச்சு. என்னங்கறது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஜட்ஜு சீட்டில் போய் உட்கார்ற, உன் தலை தெரியுதான்னு நான் பார்க்கணும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். சார் இது ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.